ஹலோ எவ்ரிவான், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம யூடியூப் சேனல் எக்ஸ்ட்ரீம் விஷன் 369. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 யூனிட் 3 சப்ளிமெண்ட்ரி ஸ்பைசஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்ப்போம். 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 யூனிட் 3 சப்ளிமெண்ட்ரி ரீடர் ஸ்பைசஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு ப்ரோஸும் சரி பொயட்ரியும் சரி ஸ்பைசஸ் பற்றி தான் பார்த்தோம். ஸோ இதுலேயும் இன்னும் நிறையா ஸ்பைசஸ் பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். ஸ்பைசஸ் அப்படின்னா நறுமண பொருட்கள். ஸோ இந்த நறுமண பொருட்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த நறுமண பொருட்கள் பற்றி பார்க்கலாம். சப்ளிமெண்ட்ரி ஸ்பைசஸ் ஆஃப் இந்தியா. இன் இந்தியா ஸ்பைசஸ் ஆர் த சோல் ஆஃப் ஃபுட். நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பைசஸ், இந்த நறுமண பொருட்கள் தான் நம்ம உணவிற்கு ஒரு சோல் தரக்கூடிய ஒன்று, ரொம்ப டேஸ்ட் தரக்கூடியது தான் இந்த ஸ்பைசஸ். வென் வி திங்க் ஆஃப் ஸ்பைசஸ் வி திங்க் ஆஃப் டேஸ்டி அண்ட் ஹெல்தி ஃபுட். நம்ம வந்துட்டு எப்போல்லாம் இந்த ஸ்பைசஸ், இந்த நறுமண பொருட்களை பற்றி நம்ம நினைக்கிறோமோ அப்போல்லாம் வந்துட்டு அதோட டேஸ்ட்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த நம்மளை ஹெல்தி ஃபுட்டும் தான் நம்மளுக்கு நல்லாவே ஞாபகத்துக்கு வருது. அதாவது நம்ம ஸ்பைசஸ் பற்றி நினைக்கும் போது எல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன? அந்த ஃபுட்டோட ஒரு டேஸ்ட். ஸோ அந்த உணவோட டேஸ்ட் எதுலேருந்து தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த ஸ்பைசஸ்லேருந்து தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அது டேஸ்ட் மட்டும் இல்லாமல் ஒரு ஹெல்தி ஃபுட்டாகவும் வந்துட்டு அது மாறுது. மெனி ஆஃப் த ஸ்பைசஸ் இன் ஆர் ஃபுட் ஆர் added to balance nutrition and to keep us healthy. ஸோ நம்மளோட நிறைய உணவுகளில் நம்ம கலக்கிற அந்த ஸ்பைசஸ் வந்துட்டு நம்மளோட ஃபுட்டுக்கு என்ன ஆட் பண்ணுது அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டான ஒரு சமநிலையான ஒரு நியூட்ரிஷனையும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை ஹெல்த்தியாக நம்ம உடலை வந்துட்டு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த நிறைய ஸ்பைசஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது. they add flavor and nutrients to dishes without fat or calories. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளேவர், ஒரு நறுமணத்தையும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சத்துக்களையும் கொடுக்குது. அந்த உணவுக்கு நிறைய சத்துக்கள், நறுமணம் இது எல்லாத்தையுமே கொடுக்குது. தென் இந்த ஸ்பைசஸ் வந்துட்டு எந்த ஃபேட்டுமே இல்லை, அதில் வந்துட்டு எந்த ஒரு கொழுப்புமே இல்லை. அதே மாதிரி கேலரிஸும் வந்துட்டு அதில் அதிகமாக இல்லை, சமநிலையில் தான் இருக்குது. ஸ்பைசஸ் லைக் cumin, மஸ்டர்ட், பெப்பர், cloves, fennel, cinnamon and turmeric are very important in Indian food. So spices like cumin அப்படின்னா என்னன்னா சீரகம். ஸோ இந்த சீரகம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மஸ்டர்ட்னா கடுகு, பெப்பர்னா மிளகு, க்ளோவ்ஸ் அப்படின்னா கிராம்பு, ஃபென்னல் அப்படின்னா வந்துட்டு அந்த சோம்பு பெருஞ்சீரகம், அதேமாதிரி சின்னமன் அப்படின்னா லவங்கப்பட்டை, தென் டர்மரிக் மஞ்சள். இது எல்லாமே நம்மளோட இந்தியன் ஃபுட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பைசஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பைசஸ் எல்லாமே இதுதான் நம்ம இந்தியன் ஃபுட்டில். வென் இட் கம்ஸ் டு இந்தியன் ஃபுட், the first thing that comes to many people's mind is probably spicy curry. ஸோ இந்தியன் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே, இந்தியன் ஃபுட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் திங் நம்ம மனசுக்கு என்ன தோணும், மக்களோட மனசுக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒரு ஸ்பைசி நல்ல காரசாரமான அந்த கறி, அதுதான் வந்துட்டு ஞாபகம் வரும். பீப்புள் சே கறி comes from the Tamil word curry. ஸோ பீப்புள் வந்துட்டு கறின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்துட்டு எதுலேருந்து வருதுன்னா நம்ம தமிழ் வேர்டு கறி அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் வருது. இன் தமிழ் கறி மீன்ஸ் சாஸ். ஸோ தமிழில் கறி அப்படின்னா சாஸ் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. இட் இஸ் சம்திங் தட் இஸ் குக்டு வித் அ ரோஸ்டட் ஆர் பவுடர்ட் மிக்ஸ்சர் ஆஃப் ஸ்பைசஸ், காண்டிமெண்ட்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். அதாவது இந்த கறி எப்படி மேக் பண்ணுவாங்க, இந்த சாஸ் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணியோ இல்லை பவுடர் பண்ணியோ வந்துட்டு ஆட் பண்ணுறது, ஹெர்ப்ஸு, இந்த காண்டிமெண்ட்ஸு இதெல்லாமே ஆட் பண்ணுற இந்த ஸ்பைசஸ் எல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், காண்டிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஹெர்ப்ஸ் இதெல்லாமே ரோஸ்ட் பண்ணியோ இல்லை பவுடர் பண்ணியோ அந்த நம்ம சமைக்கிற அந்த ஃபுட்டில் ஆட் பண்ணி மிக்சர் பண்ணி செய்கிறதான் வந்துட்டு இந்த சாஸ். திஸ் மிக்சர் ஆஃப் ஸ்பைசஸ் கேன் பி டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ இந்த ஸ்பைசஸ் மிக்சர் பண்ணுறது வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. இட் கேன் பி மைல்டு, ஒரு சில வந்து ரொம்ப மைல்டாக தான் போடுவாங்க. ஆர் இட் கேன் பி ஸ்பைசி அண்ட் பஞ்சன்ட். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ஸ்பைசியாகவும், பஞ்சன்ட் அப்படின்னா வந்துட்டு அதோட ஸ்மெல், அதோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ வந்துட்டு பஞ்சன்ட் அப்படின்னா நம்ம இந்த ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாமே சொல்லலாம். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும், ரொம்பவே வந்துட்டு நல்லா
காரசாரமாக நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும். தென் ஃப்ளார்ஸ், லீவ்ஸ், ரூட்ஸ், bark, seeds and pulps are combined in many different ways to produce a great variety of flavors. அது மட்டும் இல்லாமல் அந்த பூ இல்லைன்னா லீவ்ஸ் அந்த இலை போடுறது, தென் அந்த ரூட்டு அதோட அந்த வேறு இல்லைன்னா அந்த பார்க்கு, சீடு அந்த விதை, இது எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேஸ் வந்துட்டு ஒரு ஃப்ளேவரை வந்துட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் ஸ்வீட்டு, ஷார்ப்பு, ஹாட்டு, இனிப்புத்தன்மை, நல்லா ஹாட்டாக இருக்கிறது, நல்லா சோராக இருக்கிறது, அதே மாதிரி ஸ்பைசி, அரோமேட்டிக் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்மெல்லு, டார்ட்டு, மைல்டு, ஃப்ராக்ரண்ட்டு ஆர் பஞ்சண்ட், ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டை வந்துட்டு அது ஒரு நம்மளுக்கு கொடுக்கும். When cooked with rice, meat, fish or vegetables, the spices give the dish a special savory taste. அது மட்டும் இல்லாமல் அந்த ரைஸ் கூடயோ இல்லை மீட் கறி கூடயோ இல்லைன்னா ஃபிஷ்ஷு, வெஜிடபிள், காய்கறிகள் இதில் ஏதாவது ஒன்று கூட வந்துட்டு ஆட் பண்ணும்போது அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டை வந்துட்டு இது கொடுக்குது. இட் மேக்ஸ் us want to eat more. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இன்னும் நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு நம்மளை தூண்டுது. பட் அப்பார்ட் ஃப்ரம் டெலிஷியஸ் ஃபுட், ஸ்பைசஸ் ஆல்சோ பிரிங் டு மைண்ட் அட்வென்ச்சர். ஸோ இதோட டேஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பைசஸ் வந்து நம்ம மைண்டுக்கு வந்துட்டு ஒரு அட்வென்ச்சரையும் இது வந்துட்டு கொண்டு வருது. என்னென்னா many of the most exciting voyages of modern history were made to conquer the spice. அதாவது அதிகப்படியான அந்த பயணங்கள் இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து படையெடுத்து வந்தாங்க. அதுலேயும் ஒரு சிலர்லாம் வாஸ்கோ ட காமா, கொலம்பஸ் இப்படி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்தது எதுக்காக அப்படின்னா நம்மளோட அந்த ஸ்பைசஸ் அந்த வளங்களை வந்துட்டு அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக மட்டும்தான் வந்தாங்க. The colonization of the Americans and Asia had its roots in the spice trade. In 1492, அதாவது 1492 கொலம்பஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா went west to find India and pepper. அதாவது இந்தியாவில் வந்துட்டு அந்த பெப்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த கொலம்பஸ் வராரு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, அவர் அப்படியே வந்துட்டு அந்த அமெரிக்கா போய் அங்கே தான் போய் அந்த சில்லி அந்த மிளகாயை கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தோன்னா ஒரு 6 வருஷம் ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் வாஸ்கோ ட காமா எங்கே வர்றாரு அப்படின்னா ஆஃப்ரிக்காலேருந்து நம்ம கோழிக்கோடை வந்துட்டு ரீச் பண்ணுறாரு. அதுதான் வந்துட்டு ஹோம் ஆஃப் பெப்பர். அங்கே தான் வந்து பெப்பர் மிளகே விளையுது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் வந்துட்டு இந்த வோயேஜஸ் இந்த பயனர்கள் எல்லாமே வந்துட்டு இந்த ட்ராவலர்ஸ் எல்லாமே வந்துட்டு வந்தாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து இந்த ஸ்பைசஸ் வளங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இவங்க எல்லாமே வந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு புது உலகத்தையே வந்துட்டு உருவாக்குச்சு. இவங்க எடுத்துகிட்டு போனது மூலமாக எல்லா பக்கமும் இந்த ஸ்பைசஸ் பரவ ஆரம்பிச்சிச்சு. அடுத்து பார்ப்போம். How do you think the expansion of the spice trade set the stage for a new world? ஸோ என்ன நினைக்கிறீங்க, இந்த ஸ்பைஸோட எக்ஸ்பேன்ஷன் பற்றி இந்த புது உலகத்தில் வந்துட்டு அது என்ன ட்ரெண்டு என்ன ட்ரேட்மார்க் செட் பண்ணிச்சு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பைசஸ் வேர் ஆல்வேஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இந்தியாஸ் ட்ரேட். நம்ம இந்தியாவோட ட்ரேட்லேயே பார்த்தோன்னா இந்த முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இந்த ஸ்பைசஸ். ஸ்பைசஸ் வேர் ட்ரேடட் வித் மெசபடோமியா, சைனா, சுமேரியா, ஈஜிப்ட், அரேபியா, இங்கே எல்லாமே நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அலாங் வித் பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் ஆஸ் ஃபார் பேக் அஸ் 7000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு என்ன அந்த பெர்ஃப்யூமு டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இது பண்ணிட்டு தான் இருக்கோம். தென் இந்தியன் எபிக்ஸ் அண்ட் இன் ரைட்டிங் டேட்டிங் பேக் டு த ரோமன் எம்பையர் இன் த ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி CE டாக் அபவுட் த க்ளோஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி CE வந்துட்டு எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த க்ளோஸ் கிராம்பை பற்றி பேசுகிறாங்க. thousands of years ago the great masters of Ayurveda. ஸோ பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஆயுர்வேதா மாஸ்டர் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பைசஸோட லிஸ்ட்டே சொல்கிறாங்க ஃபார் குக்கிங் அண்ட் ஆல்சோ இன் மெடிசன். குக்கிங்க்கு மட்டும் இல்லாமல் மெடிசன் மருத்துவ உலகத்துலேயுமே இந்த ஸ்பைசஸ் வந்து பயன்பட்டுச்சு. ஸோ ஒயில் தி ஸ்பைசஸ் ஆர் ரெடிலி அவைலபிள். இப்போ வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ரெடியாக அவைலபிளாக இருக்குது. ஆனால் தெர் வாஸ் அ டைம் வென் பீப்புள் ரிஸ்க்டு தேர் லிவ்ஸ் டு கெட் இந்தியன் ஸ்பைஸ். ஆனால் அந்த காலத்தில் வந்துட்டு பீப்புள் ரொம்பவே ரிஸ்க் எடுத்தாங்க. இந்த இந்தியன் ஸ்பைசஸை வந்துட்டு வாங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. During the Middle Ages, a pound of ginger was worth the price of a sheep. அதாவது வந்துட்டு இந்த மிடில் ஏஜில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவுண்ட் ஜிஞ்சரோட விலை எப்படி இருந்துச்சு எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஷீப்போட விலை தான் வந்துட்டு ஒரு பவுண்ட் ஆஃப் ஜிஞ்சரோட விலையாக இருந்துச்சு. ஷீப் அப்படின்னா ஆடு. அதுக்கப்புறம் a pound of maize was equal to the price of 3 sheep
ஆர் half the price of a cow. அது மட்டும் இல்லாமல் a pound of maize அப்படின்னா வந்துட்டு அந்த ஜாதிக்காய். ஸோ இந்த ஜாதிக்காயோட விலை எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு 3 ஆட்டோட விலை, அப்படி இல்லைன்னா ஒரு மாட்டோட பாதி விலையாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெப்பர் வாஸ் த crown jewel ஆஃப் ஆல் ஸ்பைசஸ். ஸோ இந்த பெப்பர், இந்த மிளகு பார்த்தோன்னா இதுதான் வந்துட்டு ஒரு crown jewel அப்படின்னே சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு இந்த ஸ்பைசஸ், இங்கே இருக்கிற ஸ்பைசஸ்க்கு மத்தியில் ஒரு க்ரௌன், ஒரு தலையில் வைக்கிற கிரீடம் மாதிரி தான் வந்துட்டு இந்த பெப்பர் விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்ப்போம், வாட் ஆர் தோஸ் ஸ்பைசஸ் தட் த வேர்ல்ட் வாண்டட் ஸோ பேட்லி. எந்தெந்த ஸ்பைசஸ் எல்லாம் இந்த உலகத்துக்கு ரொம்பவே தேவைப்படுது அப்படின்னா cardamom, க்ளோஸு, ஜிஞ்சர். cardamom அப்படின்னா ஏலக்காய், க்ளோஸ்னா கிராம்பு, ஜிஞ்சர்னா வந்துட்டு இஞ்சி, மேஸ் அப்படின்னா அந்த ஜாதிக்காய், நட்மெக் அப்படின்னா வந்துட்டு அது ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தான். ஸோ வேர் சம் ஆஃப் த ஸ்பைசஸ் that left Indian shores to flavor the world's kitchen. ஸோ இந்த ஸ்பைசஸ் தான் வந்துட்டு இந்த உலகம் ரொம்பவே தேடுது. தென் யூஸிங் ஸ்பைசஸ் இன் குக்கிங் ஹேஸ் அ லாங் ஹிஸ்ட்ரி. அதாவது நம்மளோட குக்கிங்கில் இந்த ஸ்பைசஸை யூஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய வரலாறாகவே இருக்குது. இட் மே கோ பேக் ஆஸ் ஃபார் அஸ் 52,000 years ago. ஸோ எப்போ இருந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா 52,000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறோம். தோ வி cannot know for sure how men came to use spices, it is quite possible that it was by chance. அது மட்டும் இல்லாமல் நம்மளால ஷியராக சொல்ல முடியாது எப்படி வந்துட்டு இந்த மனிதர்கள் வந்துட்டு இந்த ஸ்பைசஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, எப்படி அவங்களுக்கு வந்துட்டு அது தெரியுது அப்படின்னு நம்மளுக்கு ஃபைன் பண்ண முடியல. ஆனால் வந்துட்டு அவங்க ஏதோ சான்ஸ் கிடைச்சிது, அது மூலமாக தான் அதை வந்துட்டு பாசிபிள் ஆக்கியிருக்காங்க. However, spices have played a vital role in our food now for a long time. ஸோ இப்போ நம்ம ஃபுட்டில் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஸ்பைசஸ் வந்து ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. In earlier centuries, ஸ்பைசஸ் were not easily available and were very expensive. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்பைசஸ் வந்து அவ்வளோ ஈஸியாகவும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே கிடைச்சாலும் அது ரொம்ப விலை மதிப்பு வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதோட விலை. த ஸ்பைஸ் ட்ரேடர்ஸ் பிகேம் ரிச். அதனால தான் வந்துட்டு இந்த ஸ்பைஸை ட்ரேட் பண்ணுவாங்களே இந்த வணிகர்கள் எல்லாமே ரொம்ப பணக்காரங்களாகிட்டாங்க. பெப்பர் அண்ட் சின்னமன் நோ லாங்கர் காஸ்ட் a fortune. However, when they seem to have lost their glory and value, they will never lose their place in the kitchen, especially an Indian one. அது மட்டும் இல்லாமல் இந்த பெப்பர், சின்னமன் இது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளோட இந்தியன் கிச்சனில் ஒரு ஸ்பெஷலான பிளேஸை வந்துட்டு இடத்த இது வகிக்குது. ஒரு பெருமையும் ஒரு வேல்யூவும் இந்த பெப்பருக்கும் சின்னமனுக்கும் இருக்குது. இப்போ பிளாக் பெப்பர் பற்றி பார்ப்போம். பிளாக் பெப்பர் ஆல்சோ நோன் அஸ் பிளாக் கோல்டு வாஸ் த மோஸ்ட் ப்ரைஸ்டு ஸ்பைஸ் ட்ரேட் ஃப்ரம் த கேரளா கோஸ்ட். ஸோ இந்த பிளாக் பெப்பரை பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். இது கேரளா கடற்பகுதியிலேருந்து தான் இதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேட் பண்ணுறாங்க. தென் இதோட வேல்யூ ரொம்பவே அதிகம். இந்தியன்ஸ் ஹேவ் பீன் யூஸிங் பிளாக் பெப்பர் ஃபார் வெரி லாங் டைம். இந்தியன்ஸ் வந்துட்டு இந்த பிளாக் பெப்பரை ரொம்ப காலமாகவே யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஃபார்மர்ஸ் பிகின் க்ரோயிங் இட் இன் அரௌண்ட் 5,000 years ago. 5,000 வருஷத்துக்கு முன்னாடியே விவசாயிகள் வந்துட்டு இதை க்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்த் அண்ட் வெஸ்ட் ஏஷியா இங்கே எல்லாமே வந்துட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. தென் என்னாச்சு அப்படின்னா அந்த ட்ரேட் என்னாச்சுன்னா ரொம்ப வேகமாகவே எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு, பரவுச்சு அப்படின்னா கிரீஸு, ரோமு, யூரோப்பு, சைனா இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாமே பரவுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது எந்த டைமில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இஸ்லாமிக் எம்பையர், அந்த முகலாயர்கள் ஆட்சி செஞ்ச டைமில் தான் இது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. Recipes from rich Roman households show the value of the spice in ancient Rome. அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த ரோமன் ஹவுஸ்ஹோல்டில் வந்துட்டு இந்த ரெசிபீஸ் எல்லாம் செய்வாங்கல்ல. ஸோ அப்போ தான் இந்த ஸ்பைசஸோட வேல்யூவே நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. The Romans sent 120 ships a year from Egypt to trade with India. ஸோ இந்த ரோமன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா 120 ஷிப்பு, இந்த 120 ஷிப்பை எங்கே அனுப்புனாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு அனுப்புனாங்க. அதை எங்கேருந்து அப்படின்னா ஈஜிப்ட்லேருந்து இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்காக அனுப்புனாங்க. திரும்பி வரும்போது பிரிங் பேக் எனார்மஸ் குவான்டிட்டிஸ் ஆஃப் பெப்பர், திரும்பி வரும்போது மிகப்பெரிய அளவில் அந்த பெப்பரை எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இதுதான் இந்த பிளாக் பெப்பரோட மகிமை. தென் சின்னமன் பார்த்தோம் அப்படின்னா இந்த சின்னமனை வந்துட்டு நம்ம இந்த லவங்கப்பட்டையை நம்ம ரொம்ப காலமாக இதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். சைனீஸ் இதை எப்போ எழுதியிருக்காங்கன்னா 2700 BCEலேயே இதை பற்றி எழுதியிருக்காங்க. அது மட்டும் பார்த்தோன்னா இந்த சின்னமன் வந்து ஒரு ஃப்ளேவர், அந்த ஃபுட்டுக்கு ஃப்ளேவர் மட்டும் கொடுக்கறது இல்லை, அது மட்டும் இல்லாமல் அந்த உணவையே ப்ரிசர்வ் பண்ண கெட்டு போகாமல் பாதுகாக்குது. Then people from other parts of the world appreciated the fragrance and taste of cinnamon. அது மட்டும் இல்லாமல் மக்கள்
பலதரப்பட்ட மக்கள், இந்த உலகத்தில் இருக்கிற பலதரப்பட்ட மக்களுமே வந்துட்டு இந்த சின்னமனோட ஃப்ரேக்ரன்ஸ், அதோட ஸ்மெல்லு, அதோட டேஸ்ட்டு ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேர் வில்லிங் டு பே குட் ப்ரைஸ் ஃபார் இட். அது மட்டும் இல்லாமல் இதை வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ விலை கொடுத்து வேணாலும் வாங்குறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. த கிரீக்ஸ், ரோமன்ஸ் அண்ட் ஈஜிப்ஷியன்ஸ் பாட் சின்னமன் ஃப்ரம் இந்தியா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த க்ரீக்கு, ரோமன், ஈஜிப்ஷியன் இந்த கண்ட்ரி மக்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா இந்தியாட்டிருந்து இந்த சின்னமனை வாங்கினாங்க, விலைக்கு வாங்கினாங்க. இந்த மிடில் ஏஜில் பார்த்தோன்னா த வெனிஷியன் க்ரூ ரிச் by taxing the cinnamon that was brought from India to Europe and the Mediterranean. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா மிடில் ஏஜில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்துட்டு இந்த சின்னமன் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவிலேருந்து அவங்களோட கண்ட்ரிக்கு கொண்டு போனாங்க, யூரோப்புக்கு, அது மாதிரி நிறைய கண்ட்ரிக்கு கொண்டு போனாங்க. இப்போ டூ யூ நோ பார்ப்போம். ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் பிளான்ஸ் தட் இந்தியன்ஸ் குரூ வாஸ் சுகர் கேன். ஸோ நம்ம இந்தியன் குரூ பண்ணுற ஒரு இயர்லியஸ்ட் பிளான்ட் எது அப்படின்னா இந்த சுகர் கேன், இந்த கரும்பு தான். இட் இஸ் வேல்யூபிள் போத் ஃபார் ப்ரொவைடிங் எனர்ஜி அண்ட் ஃபார் இட்ஸ் கிரேட் டேஸ்ட். ஸோ இதோட எதுக்காக வந்துட்டு இது ரொம்ப இதாக இருக்குது ஒர்த் அப்படின்னா இது வந்துட்டு எனர்ஜியும் கொடுக்குது, அட் த சேம் டைம் ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குது. ஸோ இந்த ஸ்பைசஸ் ஆஃப் இந்தியா மூலமாக நம்ம இந்தியாவிலேருந்து என்னென்ன ஸ்பைசஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது, அதோட ஃப்ராக்ரன்ஸ், தென் அதோட வேல்யூ எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்துட்டு நம்மளோட இந்தியன் ஸ்பைசஸ்க்காக நம்ம நாட்டுக்கு வந்து அதை வாங்கிட்டு போனாங்க, நம்ம வளங்களெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறதையும் இந்த லெசன் மூலமாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ், லேர்ன் வித் அஸ். தேங்க்யூ.